பங்காரு அடிகளார் அவர்களின் வாழ்க்கைக் கதை தமிழ்நாட்டில் ஆன்மீக வரலாற்றில் மிகவும் முக்கியமானது. அவர் மேலமருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் மூலம் உலகம் முழுவதும் பக்தர்களுக்கு ஆன்மீக பாதையை காட்டியவர். பங்காரு அடிகளார் அவர்கள் 1941 மார்ச் 3ஆம் தேதி தமிழ்நாட்டின் மேல்மருவத்தூரில் பிறந்தார். அவரின் இயற்பெயர் கோபால். சிறு வயதிலிருந்தே பக்தி, ஒழுக்கம், கருணை போன்ற நல்ல குணங்களுடன் வளர்ந்தார். அவரின் குடும்பம் சாதாரண விவசாய குடும்பமாக இருந்தது. கிராம மக்களுடன் எளிமையாக பழகிய அவர் பின்னர் ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்பினார். ஆதிபராசக்தி அருள் கிடைத்தது ஒரு நாள் மேல்மருவத்தூர் பகுதியில் உள்ள புற்று அருகே தெய்வீக சக்தி வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அடிகளாருக்கு அம்மன் அருள் வந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதன் பின்னர் அவர் சிவப்பு உடை அணிய ஆரம்பித்தார். ஓம் சக்தி என்ற மந்திரத்தை பரப்பினார். அனைவரும் சமம் என்ற கொள்கையை போதித்தார். அவர் கூறிய முக்கியமான கருத்து மனித சேவையே மகேசன் சேவை. பின்னர் மேல்மருவத்தூர் அதிபரசக்தி சித்தர் பீடம் உருவானது. பெண்களுக்கும் கருவறை அருகே செல்ல அனுமதி. சாதி மத பேதமின்றி அனைவருக்கும் சம உரிமை. சிவப்பு உடை பக்தர்களின் அடையாளம். ஓம் சக்தி முழக்கம் உலகம் முழுவதும் பரவியது. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரத் தொடங்கினர். மக்களுக்கு செய்த உதவிகள் பங்காரு அடிகளார் ஆன்மீகத்துடன் சேர்த்து சமூக சேவைகளையும் செய்தார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அன்னதானம், இரத்ததான முகாம்கள், பெண்கள் முன்னேற்ற திட்டங்கள் என அவர் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார். பெண்களே சக்தியின் வடிவம் என்று கூறினார். பல பக்தர்கள் அவரை தெய்வ அவதாரம் என்று நம்பினர். அவரிடம் வேண்டினால் நோய்கள் குணமானது, குடும்ப பிரச்சினைகள் தீர்ந்தது, குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்று பலர் கூறுகின்றனர். இது பக்தர்களின் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் ஓம் சக்தி பக்தர்கள் உருவாகினர். பங்காரு அடிகளார் அவர்கள் 2023 அக்டோபர் 19 அன்று மறைந்தார். ஆனால் அவரது போதனைகள் மற்றும் ஓம் சக்தி வழிபாடு இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் வாழ்கிறது. பங்காரு அடிகளார் கூறிய புகழ்பெற்ற வார்த்தைகள் அன்பே சக்தி, மனிதனை நேசி, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், சேவை செய், சக்தி பெறுவாய். பங்காரு அடிகளார் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்து கோடிக்கணக்கான மக்களின் ஆன்மீக குருவாக உயர்ந்தார். சமத்துவம், அன்பு, சேவை ஆகியவற்றை வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர். அவரின் ஓம் சக்தி இயக்கம் இன்னும் உலகம் முழுவதும் தொடர்கிறது.